கோவையில் ஹவாலா பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட காவலர்கள் 3 பேரையும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோவை 7வது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி கேரளம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த தங்க நகை வியாபாரி அன்வர் என்பவரின் பணியாளர்கள் வந்த வாகனத்தை கடத்தி அதில் இருந்த 3,90,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கரூர் பரமத்தியைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் முத்துக்குமார், குளித்தலை உதவி ஆய்வாளர் சரவணன், வேலாயுதம்பாளையம் காவலர் தர்மேந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுபாஷ், சுதீர், ஷபீர் ஆகிய 3 பேரை பிடித்து விசாரித்த தனிப்படை போலீசார் அவர்களிடம் சொகுசு கார் மற்றும் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் மூவரும் கோவை மாவட்ட 7வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பாண்டியன் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களை வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் ஹவாலா பணம் கொண்டு செல்வதை குறிவைத்து இதுவரை நடத்தப்பட்ட 11 கொள்ளை சம்பவங்களில் காவல் ஆய்வாளர் முத்துக்குமாருக்கு தொடர்பு இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்படியே